இனி காலம் செல்லாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் அதிகாரம் 10 கேள்விகளும் பதில்களும். பலமுள்ள தூதன் எங்கே இருந்து இறங்கினான்? வானத்திலிருந்து. பலமுள்ள தூதனை சூழ்ந்திருந்தது எது? மேகம். பலமுள்ள தூதனின் சிரசின் மேல் இருந்தது எது? வானவில். பலமுள்ள தூதனின் முகம் எதை போல் இருந்தது? சூரியனை போல். பலமுள்ள தூதனின் கால்கள் எதை போல் இருந்தன? அக்கினி ஸ்தம்பங்கள். பலமுள்ள தூதனின் கையில் இருந்தது என்ன? திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். பலமுள்ள தூதன் தன் வலது பாதத்தை எதின் மேல் வைத்தான்? சமுத்திரத்தின் மேல். பலமுள்ள தூதன் தன் இடது பாதத்தை எதின் மேல் வைத்தான்? பூமியின் மேல். சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தவன் யார்? பலமுள்ள தூதன். பலமுள்ள தூதன் ஆர்ப்பரித்த போது சத்தம் விட்டு முழங்கினவை எவை? 7 இடிகள். 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது எழுத வேண்டும் என்றிருந்தவர் யார்? யோவான். 7 இடி முழக்கங்கள் சொன்னதை எழுதாமல் டேஷ் போடு என்று சத்தம் உண்டானது. முத்திரை போடு. 7 இடி முழக்கங்கள் சொன்னதை முத்திரை போட சொன்ன சத்தம் உண்டான இடம் எது? வானம். பலமுள்ள தூதன் தன் கையை எதற்கு நேராக உயர்த்தினான்? வானத்திற்கு நேராக. இனி டேஷ் செல்லாது என்று பலமுள்ள தூதன் கூறினான். காலம் செல்லாது. 7ஆம் தூதனுடைய சத்தம் நாட்களிலே நிறைவேறுவது எது? தேவ ரகசியம். யார் எக்காலம் மோதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும்? 7ஆம் தூதன். தேவன் யாருக்கு அறிவித்தபடி தேவ ரகசியம் நிறைவேறும்? தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டவன் யார்? பலமுள்ள தூதன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்க யோவானிடம் கூறியது எது? வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம். சிறு புஸ்தகத்தை வாங்கி புசிக்கும்படி யோவானிடம் கூறியவன் யார்? பலமுள்ள தூதன். அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும். யாரிடம் கேட்டது? யோவான் பலமுள்ள தூதனிடம். பலமுள்ள தூதனிடம் இருந்து சிறு புஸ்தகத்தை வாங்கி புசித்தவர் யார்? யோவான். சிறு புஸ்தகம் யோவானின் வாய்க்கு எப்படி இருந்தது? தேனை போல் மதுரமாம். சிறு புஸ்தகம் யோவானின் வயிற்றுக்கு எப்படி இருந்தது? கசப்பாய் இருந்தது. யோவானிடம் மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொன்னவன் யார்? பலமுள்ள தூதன். யோவான் மறுபடியும் எவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும்? அநேகம் ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர் மற்றும் ராஜாக்களை குறித்து.
கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.